Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பட்டாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பட்டாணி மசாலா நீங்க சப்பாத்தி, ரோட்டி, சாதம் கூட வச்சு எல்லாமே சாப்பிடலாம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா வெடிச்சதும் ஒரு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளியை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குக்காய் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகி பட்டாணி நல்லா வேற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டாணி நல்லா வந்தாச்சு, மசாலாவும் நல்லா திக்காக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான சைட் டிஷ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பட்டாணி மசாலா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.